ஏதுன்னு கண்ணதாசன் அதனாலதான் பாடினான். நீரின்றி அமையாது உலகன்னு நம்ம முப்பாட்டன் வள்ளுவன் பாடினான். அதனால அந்த நீரில் தான் ஒரு சொல் உயிரினம் முதலாக உலகத்தில் தோன்றுது. அந்த ஒரு சொல் உயிரினம் தோன்றி 36 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது. பிறகு மனித இனம் பல்வேறு டினோசரஸ் இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் மனித இனத்திற்கு மூத்தது. 1 லட்சம் பிரசங்கங்களை செய்கிறார் தேவனின் மகன் பரமபிதா இயேசு கிறிஸ்து. மலை மேல நின்று முன்னாடி இருக்கிறவனுக்கு தான் பேசுகிறது கேட்கும், பின்னாடி இருக்கிறவனுக்கு கேட்காது. அந்த கடவுளின் மகனுக்கு தெரியல இந்த ஒளிவாங்கியை படைக்கணும். தீப்பந்தத்தை ஏற்றி வச்சு அவர் பிரசங்கம் செய்கிறார். அந்த தேவகுமாரனுக்கு தெரியல இந்த மின் விளக்கை படைக்க வேண்டும் என்று. கட்டு மரத்தில் பயணம் இந்த கடவுளுக்கு எதிர்கால என் பிள்ளைகளுக்கு என் மக்களுக்கு கப்பல் அவசியம் என்று தெரியல. ராமர் ஓடுற தண்டவாளத்துல ராமர் கையெழுத்திருக்கா? நீராவி இன்ஜின்ல ஜார்ஜ் ஸ்டீவன்ஸுக்கு பதிலா கிருஷ்ணர் பேர் இருக்கா? என்ன இருக்கு? இத்தனை அவதாரங்களின் திருமால் எடுத்து எல்லா நாய்களும் என்ன பண்ணிச்சு? 5-6 பொண்டாட்டி கட்டிக்கிட்டு அவன் பொண்டாட்டி இவஞ்சிச்சுக்கிட்டு இங்கே சுத்திக்கிட்டு கூத்தடிச்சுட்டு கும்மி அடிச்சுட்டு செத்து போனாங்க நாய்களை. என்ன படைச்சான்? என்ன படைச்சான் உனக்கு? எது கொண்டு வந்தாய் கொண்டு செல்ல. இதை சொல்றதுக்கு ஒரு கடவுளாடா? சொல்லுவாப்பா. பலனை கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. எதனா கடமையை செஞ்சு பலனை எதிர்பார்க்காதன்னா வேலை செஞ்சு கூலி வாங்க போயிருக்குமா? என்னடா தத்துவது? என்ன தத்துவது? எப்படியெல்லாம் உங்களை ஏமாத்திருக்காங்க நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க யாராவது நீங்க தேடி பாருங்க. இந்த உலகம் இந்தியாவோட சுத்தி பாருங்க. வருமானம் இல்லாத ஒரு கோயில்ல பார்ப்பனன் அதே பக்தியால மணி அடிச்சாங்கன்னா அந்த கோயில் வாசலை கூட்டி கொண்டு நிறுத்து, நான் டீ குடிக்கிறேன். வருமானம் இல்லாத ஒரு கோயில் அதே இந்து கடவுள் தான், அதே பக்தி தான். ஒரு ஐயரு ஆஹா என் கடவுள் அனாதாக இருக்கிறார், அவருக்கு 6 வேளை பூஜை நடக்கணும். ஒரு தடவை ஒரு ஐயர் இருந்து மணி அடிச்சாருன்னு சொல்லுங்க. அதே பக்தியில ஒரு கோயில காட்டு. வருமானம் இருக்கிற கோயில்ல தான் கட்டி ஏறி நிற்ப. அதான உண்மை. என்ன படைத்தது இந்த கடவுள்கள் உங்களுக்கும் எனக்கு? ஒண்ணு படைச்சிருக்கா சொல்லுங்க பாப்போம். ஒரு பென்சில், ஒரு பிளேட்டு கத்தி, ஒரு ரப்பர், ஒரு தாள், எது ஒன்றையும் படைக்காத கடவுள் உங்களையும் என்னையும் படைத்தது என்று எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள்? அதுதான் என் கேள்வி. தண்ணீர் வரலையா? போராட்டம். மீனவனை சுட்டி வீழ்த்துறானா? போராட்டம். எரிபொருள் விலை ஏறி போயிடுச்சா? போராட்டம். பள்ளிக்கூடத்துக்கு கட்டணம் கூடிடுச்சா? போராட்டம். பேருந்து கட்டணம் கூடிடுச்சா? போராட்டம். மின்சாரம் ரத்தாயிடுச்சா? போராட்டம். எது ஒன்றையும் போராடித்தான் இந்த பூமியில் பெற வேண்டும் என்கிற நிர்பந்தம் சூழல் இருக்கும்போது என் அன்பு சொந்தங்களை, இத்தனை கோடி கடவுள்களும் கோயில்களும் பூஜைகளும் புரஸ்காரங்களும் எதற்காக? நீங்க அதை கேட்டு பாருங்க, உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. எதற்காக? என்ன நடக்குது? என்ன நடக்குது சொல்லுங்க பாப்போம். ஏன் நீங்க கடவுள் ஆழ்ந்த கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்க போய் அரிசி பருப்பு விலை ஏறிச்சுன்னா கோயில போய் கும்பிடுங்களேன், விலை எப்படியாவது குறைங்கன்னு. அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துறீங்க, ஏன் அப்படி? அப்ப உங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இல்ல. எல்லாம் தலையெழுத்து, எல்லாம் கருமா, எல்லாம் விதின்னு நம்பி கிடக்குறீங்களே. விதின்னு ஒண்ணு இருக்குதா? தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குதா? எந்த மொழியில் இருக்குது? யார் எழுதுனது? சரி, தலையெழுத்து தான், எல்லாம் தலையெழுத்து தான். இப்ப என் தலையெழுத்து, என் தலையில ஒருத்தர் எழுதியிருக்கேன், இன்னாரு மகனை இன்னாரு 60 எடுத்துக்கிட்டு நேரா போ, எச் ராஜா ஒரே படா போடு. அவர் தலையில எழுதியிருப்பான், இன்னாருமே இன்னாரு வருவான், இந்த நேரத்தில் ஒண்ணு வெட்டுவான், செத்து போயிரு. வெட்டுனவன் என் மேலையும் தப்பு இல்லை, செத்தவன் தலையிலே எழுதியிருக்கான். ஆனா எழுதினவன் இறைவன், அவனைத்தான காவல்துறை கைது செய்யணும், என்ன கைது செய்யுது? இதுல என்ன இருக்குது? இதுல எவ்வளவு மடத்தனம் இருக்குது? எல்லாரும் செய்யற பாவ புண்ணிய காரியங்களுக்கு தகுந்த மாதிரி இறைவன் இறுதி நாள்ல தண்டிப்பார். தண்டிக்கட்டும், வேணாம்னு சொல்லல. சீமான் பெரிய யோக்கி, அவன் பெரிய தப்பு பண்றான், அவன் கொலை செய்யறான், விட்டு. சதாம் ஹுசேன் மிகப்பெரிய குடும்பக்காரன். யாரு? அமெரிக்கா சொல்லுது பெரிய யோக்கியர், பெரிய குடும்பக்காரன். என்ன பண்ணாரு? கொடுங்கோலர் இருக்கட்டும்,
விடுற அவர் செத்த பிறகு அல்லாஹ் இறுதி நாள்ல அவனுக்கு தீர்ப்பளிச்சு சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ அனுப்பட்டும். நீ நம்புறீல, உன் மதம் சொல்லுதுல இறைவன் இறுதி நாளில் தீர்ப்பளிக்கிறான், அவனவன் பாவ புண்ணிய காரியங்களுக்கு தகுந்தபடி தண்டனையை தர்றான்னு சொல்றீல, எல்லா மதங்களும் நம்புது. அப்புறம் இடையில தண்டிக்க நீங்க யார்? இந்த நம்பிக்கை இருக்கிற இந்த மதங்கள், இந்த மதவாதிகள் எதற்காக நீங்கள் கோர்ட் கட்டியிருக்கிறீர்கள், போலீஸ் ஸ்டேஷன் வச்சிருக்கிறீர்கள், நீங்கள் செயல் வச்சிருக்கிறீர்கள். சொர்க்கம் நரகம் இருக்குது, கடவுள் தண்டிப்பார், பாவம் தகுந்த மாதிரி நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போவான் அனுப்புவார் நீங்க நம்புறீங்கன்னா விட்டுருங்க. நான் அயோக்கியனா தான் செத்துட்டு போறேன், கடவுள் என்னை நரகத்துல போட்டு வேகடிச்சுட்டு போறாரு, உங்களுக்கு என்ன? கைது செய்யி, உள்ளதுக்கு போடு, இதெல்லாம் ஏன் வேண்டாத வேலை? அப்ப யாருக்கு? உனக்கு நம்பிக்கை இல்ல. கடவுள் இறுதி நாள்ல என்னை தண்டிப்பாரு, நீ நம்பல, அதான் உண்மை. நீ நம்பி இருந்தா என்னை விட்டுரும், அப்ப நீ நம்பல, அதான உண்மை. நாங்க மட்டும்தான் நாத்திகள், நாங்க மட்டும்தான் கடவுள் மறுப்பாளர்கள், நீங்க எல்லோருமே கடவுள் மறுப்பாளர்கள் தான். அதை புரியாம என்னமோ ஒரு திட்டமிட்டு ஒரு பணி போடும் இவங்க வைக்கிறாங்க. இஸ்லாமிய கடவுளையோ கிறிஸ்தவ கடவுளையோ வைக்கிறது இல்ல. வேணா நீங்க ஒண்ணு மேடை போட்டு வச்சுக்க, ஒரு பிரச்சனை எங்களுக்கு ஒன்று இல்லை, எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது, நாங்க எதற்கும் பயப்பில்லை. இதுல பிரச்சனை என்ன? காலங்காலமாக ஒரு சமூகத்தை, ஒரு இனத்தை அறிவார்ந்த இனமாக ஆக விடாமல் அவர்களை அப்படியே மூளை செலவு செய்து அவனை அப்படியே அவன் மூளைக்குள்ள குப்பையை கொட்டி, அறியாமைங்கிற குப்பையை கொட்டி, மூட பழக்கத்தை கொட்டி அப்படியே வச்சிருக்கிறான். எது? 5 எழுத்துல வர வைக்கிறது, சாதகத்தை தூக்கிட்டு போறது, வைரக்கல்லு மோதிரத்து இந்த மோதிரத்தை போடுறது, அந்த மோதிரத்தை போடுறது. யானை வால் முடி எடுத்து மோதிரம் செஞ்சு போட்டாலையான் இந்த நாட்டில். யானை வால்ல அது ஒரு அதிர்ஷ்டம். அறிவு கட்டவன அவ்வளவு பெரிய உருவத்தை வச்சிருக்கிற யானை இந்த வால் மயிரில் சக்தி இருந்தா எதுக்குடா தெருவில் இறங்கி பிச்சை எடுக்கிறது? என்னைக்காவது ஒருத்தன் கேட்டது உண்டா? கேட்க மாட்டான். இது ஒரு மரப்பழக்கம். இதுல இருந்து இந்த இனம் மீண்டு எழணும். கழுதை அப்படியே தங்க அப்படியே கட்டையில ஒரு படத்தை எடுத்து வச்சு மிகப்பெரிய வணிக நிறுவனங்களை எல்லாம் யோக ராணின்னு போட்டு, என்னைப்பா யோகம் வரும்னா அதுக்கு பூ போட்டு சாம்பிராணி கொடுத்து கழுதையை பார்த்தா யோகம் வரும்னா தினம் கழுதையை பார்க்கிற என் சலவை தொழிலாளி எதுக்கடா எங்க அழுத்து கஞ்சி குடிக்கணும்? அவன் கோடீஸ்வரன் ஆக வேண்டியதானே? இந்த கேள்வி வரல. இது குறித்து சிந்திக்கிறது இல்லை. பகுத்தறிவு என்பது என்ன? சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் ஏன், எதற்கு, எப்படி என்ற கேள்விகள் வரும். அந்த கேள்விகள் தான் பகுத்தறிவு. அதனாலதான் சாக்ரட்டிஸ் ஏன் என்ற கேள்வி எதற்கும் கேட்பீர், எப்படி என்ற விளக்கம் யாவற்றிற்கும் கேட்பீர்னு பாடினார். இது எங்கள் இனத்திற்கு, எங்கள் சமூகத்திற்கு, என் மக்களுக்கு, என் உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்காம அவர் யார் சொல்லிக் கொடுப்பார்? பெரியாரின் பிள்ளைகள் உணர்த்தாமல் இந்த உலகத்துக்கு அவர் யார் உணர்த்த முடியும்? இன்னைக்கு நாங்க 35 ஆண்டுகளாக, 20-30 ஆண்டுகளாக இன்னைக்கு தமிழீழ மண்ணில் நாங்கள் தமிழீழ அடைவதற்காக போராடுறோம். நாங்கள் உண்மையிலேயே, நான் கேட்டேன், எங்க மண்ணில் உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருந்தால் நம்ம எதுக்கு ஆயுதம் ஏந்தி உயிரை பணயம் வச்சு நம்ம போராடணும்? அனுதினமும் தேவாலயங்களையும் கோயில்களையும் மசூதிகளும் நம்ம தொழுகலாமே. எங்களுக்கு ஈழம் அடைஞ்சுதாங்கன்னு ஒரு பிரச்சனையும் இல்லையே. யோசிச்சு பாருங்க. நீங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, சுனாமி வந்தது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் செத்து போனாங்க. சாகும்போது அதுல என்ன எந்த மனிதனும் கூடவா இயேசுவே முருகனே ராமரேன்னு கத்தாம போனா? என்ன உள்ளதான் போனா? அதுல கடவுள் கோயிலும் சேர்ந்தேன் போச்சு. இது ஒரு மடமை. ஒரு அறிவார்ந்த சமூகம் செய்யக்கூடிய எந்த செயலையும் இது செய்யல. நாம என்ன எதிர்பார்க்கிறோம்? அதை கடந்து வாங்க. ஒரு சாதாரண புழுவாக உருவாகி ரோமங்கள் முளைத்து
அது ஒரு கம்பளி பூச்சியாகி அதன் பிறகு அது ஒரு கூடு கட்டி உரோமங்களே உதிர்த்து கூடாக கட்டி அதற்குள்ளாக இறக்கை முளைத்து பிறகு வண்ணத்து பூச்சியாக இந்த உலகம் ரசிக்கக்கூடிய வண்ணத்து பூச்சியாக அப்படியே அழகாக சிறகடித்து பறக்கிற வண்ணத்து பூச்சி போல இந்த சாதி மத சகதி இந்த அறியாமை மூட நம்பிக்கை இந்த பழக்க வழக்கங்களில் இருந்து விடுபட்டு அந்த வண்ணத்து பூச்சி போல பறந்து வாருங்கள் மனிதர்களேங்கிறதா நாங்க சொல்றோம். இதுல என்ன உங்களுக்கு சிரமம் இருக்கிறது? இதுல என்ன சிரமம் இருக்கு? இதுல எங்களுக்கு தனிப்பட்ட முறையில